எங்கே போகிற சொல்லு. கட்டை வாங்க. எதுக்கு? கொளுத்துக்கு போகலாமா? பாய். ஆமாங்க, இது நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீட்டில் கட்டை இல்லை, சிலிண்டரும் வந்து கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருந்தது. ஆல்ரெடி ஒரு மாதமாகவே மரத்தில் அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கேன் மரம் வாங்கி. இது பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி 1 கிலோ கட்டை பார்த்திங்கன்னா 18 ரூபா இருந்தது. இது நேற்று வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா 1 கிலோ 20 ரூபா ஆகிப்போச்சு. உங்கள் ஏரியாலலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு சிலர் என்ன மாதிரி அடுப்பு எரிக்கிற, நான் இருக்கிறது வாடகை வீடு தான், இருந்தாலும் எங்கள் ஹவுஸ் ஓனர் பாட்டி வந்து இந்த மாதிரி கேஸ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சிலர்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு சிலிண்டர் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த மரக்கடை, 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த மரக்கடை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யார் கண்டுபிடிக்கிறீங்க, இது என்ன ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா அவரே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து வண்டிலையும் அடக்கி கொடுத்துட்டாரு. ஜாஷி என்ன பண்ணலாம் இப்போ, இப்படி எப்படியோ ஓட்டின்னு போகிறது, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டால் குட்டிமா சொல்கிறா எடுத்துன்னு தான் போகணுமா, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அவரே எடுத்துகிட்டு வந்து வண்டி வெளியே கொடுத்து, மரம்லாம் கொஞ்சம் கீழே சரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது, அதையும் எடுத்து அவரே மேலே வச்சு கொடுத்துட்டார் அந்த அண்ணனும். நான் அழகாக நானும் வண்டியில் ஏறி உக்காந்துட்டு, குட்டிமாவை ஏறி உக்காந்துட்டு 2 பேரும் எப்படியோ ஒரு வழியாக அப்படியே பொறுமையாக அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சென்னையில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரியல, கேஸ் இல்லாமல். எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிட்டின்னு சொல்லிட்டாங்க. 45 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சிலிண்டரே வரேன்ட்டாங்க. அதனால தான் கட்டையில் யூஸ் பண்ணியிருக்கேன், செஞ்சிட்ருக்கேன் நான். கட்டையில் செய்கிறதும் சீக்கிரம் தான் ஆகுது, ஆனால் ஆஃபீஸ் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாமே வாங்கிட்டு வந்து நானும் டிங்கும் சேர்ந்து எடுத்து வச்சாச்சு. 2 பேரும் மாஞ்சி எடுத்து வச்சுருந்தோம். குட்டிமா வந்து வீடியோ எடுத்திருந்தா, அவள் எடுத்த வீடியோ தான் இது ஃபுல்லாகவே. எங்களோட வீடியோ உமன் வந்து அவங்க தான் செம்மையாக வீடியோ எடுப்பாங்க எதனா ஒன்றுனா. ஃபைனலாக வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானும் டிங்கும் எடுத்து அந்த பையில் வச்சுப்போம். இதுதான் எங்கள் வீட்டு வாசல். எங்கள் வீட்டு வாசல் பக்கத்துலேயே அடுப்பு வச்சாச்சு சின்னதாக. அந்த அடுப்பு பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 600 ரூபா. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டை வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினேன். இவ்வளோ கட்டையுமே 500 ரூபா தான். இது கரெக்டான காசா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்கள் ஏரியாலலாம் எவ்வளோ 1 கிலோ விறகுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சு முடிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தோம். எடுத்து வைக்க மாற முடியல. அந்த அண்ணன் அவ்வளோ கடகடன்னு எடுத்து வச்சாருன்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், வேறு என்னென்ன வாங்கி வச்சு கொளுத்தலாம், எல்லாமே சொல்லுங்கள். டிங்கு சும்மா சொல்லக்கூடாது, டிங்கு கடன்னு வேலை செஞ்சார். அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பு எங்கள் வீட்லேயே இல்லைன்னு சொல்லலாம். சரியான சுறுசுறுப்பு, என் பிள்ளை மாதிரி சுறுசுறுப்பு இந்த உலகத்துலேயே இல்லை. ஏன்னா அவனை மாதிரி வடிகட்டின சோம்பேறி இல்லைன்னு சொல்கிறேன் நான். இப்படி போவான், இப்படி வருவான், வேலை ஆகாது. அதனால தான் அவர் இன்றைக்கி தான் ஒரு நாள் மாட்டினார்னா அவரை வச்சு வேலை வாங்கி எடுத்துனாங்க. மொட்டை வச்சதுக்கு அதுக்குமா மண்டை சும்மா தகன்னு இருக்குது, லட்டு மூஞ்சி மாதிரி. எடுத்து முடிச்சாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எங்கள் அம்மா என் தம்பியும் சேர்ந்து ஃபைனலாக அடிக்க முடிச்சிட்டாங்க இந்த கொட்டையை.